எஃப்டிபி நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சி சார். அமரன் திரைப்படம் வெளியே வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனோட கரியர்லேயே இது பெரிய வெற்றியாக இருக்கு. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நல்லா வந்துட்டு இருக்கு. கோட்டுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்த அதிக கலெக்ஷன் ஒரு தகவல் வருது. இன்னும் அஃபிஷியல் நம்பர்ஸ், பட் அந்த தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஒரு சில நம்பர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த அமரன் படமும் அதை ஒட்டி இருக்கிற அது சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆண்டு இதுவரை வந்த எல்லா படத்தை விட அதிக வசூல் பெற்ற படம் அமரன் தான். இதை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இன்னைக்குள்ள புக்கிங் ஸ்டேட்டஸை பாருங்க. இன்னைக்கு மாயாஜால எந்த படத்துக்கு இந்த ஆண்டு வந்த படத்தில் அதிக ஷோ போட்டிருக்காங்கிறத பாருங்க. நேற்று மாயா ஷோவில் ஷோ கவுண்டை பாருங்க. இன்னைக்கு சோல்ட் அவுட்டு டிக்கெட் பொசிஷனை பாருங்க. புக்மை ஷோவில் சனி ஞாயிறு 2வது வாரம் நடந்த பொசிஷனை பாருங்க. சிம்பிளா எல்லா படத்தையும் தாண்டி போயிட்டு உச்சம் தொட்டுட்டாரு சிவகார்த்திகேயன். அது குறைஞ்ச காலத்திலேயே இது செட்டப் பண்ணி அரசியல் பின்னணியை தேடாம ஆட்களை வச்சு மோசடியா பிரச்சாரம் பண்ணாம இயல்பா தன்னோட திறமையால அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் பெற்றுட்டு ஒரு படம் பெரிய வெற்றி அன்னைக்கு பெற்றிருக்குது. இதை யாரும் களங்கப்படுத்திட முடியாது, கொச்சப்படுத்திட முடியாது. இதற்காக ஒன்று அரசியல் பின்னணியை தேடியும் போகல. அப்புறம் படத்தை எடுத்த தயாரிப்பாளர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான். ஆனா அவரும் ஒரு பொதுத்தள கலைஞனாகத்தான் மக்கள் மத்தியில் இன்னைக்கும் பார்க்கப்படக்கூடிய கமலஹாசன். இந்த படம் நாட்டுக்காக தியாகம் செய்து எவ்வித பலனும் அடையாத சீனிவாச ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்த கமலஹாசன் தயாரித்து ஒரு தன்னுடைய நேர்மைக்காக உயிர் நீத்த ஒரு அதிகாரியின் மகன் சிவகார்த்திகேயன் நடித்த படம். இந்த படம் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாவிலலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கு. கம்பேரிட்டிவே இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு வந்த தமிழ் படங்களில் மேலே போயிட்டு இருக்குது. இன்னும் இதோட வீச்சும் இது பெருசா போயிட்டு இருக்கோம். அதோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவு கூட இதுவரை வந்த படங்கள் யாரும் இல்லைங்கிற அளவுக்குள்ள ஒரு ரேஞ்சை திங்கள் செவ்வாய் புதன் வீக் டேஸ்ல அதுக்குள்ள புக்கிங் பெருசா வரும். இதெல்லாம் நான் என்னோட கருத்தா சொல்லல. இது எல்லாமே தரவுகள் வேணும்னா, ஆதாரம் வேணும்னா புக்மை ஷோஸ்ல 2வது சனி ஞாயிறு எந்த தமிழ் படத்துக்கு அதிக டிக்கெட் போயிருக்குன்னு பாருங்க. புக்மை ஷோஸ் மட்டும்தான் இதுல எக்ஸாம்பிள். அதுல சிவகார்த்திகேயனோட அமரன்ங்கிறது தெள்ள தெளிவா ஒரு எவிடன்ஸா நிற்கும். சும்மா டிராக்கர்ஸ் அடிச்சு விடக்கூடிய கதை அல்ல அது. அதே மாதிரி வரும் திங்கக்கிழமை நாளைக்கு எவ்வளவு ஷோ சோல்ட் அவுட்டுங்கிறத புக்மை ஷோவே பாருங்க. புக்மை ஷோவில் 2வது வாரம் திங்கக்கிழமை அமரன் படமும் அதோட மற்ற படங்களையும் கம்பேர் பண்ணும்போது உச்சம் தொட்டதா தாங்களே புகழ்ந்தவங்களெல்லாம் தட்டி தூக்கிக்கிட்டு சிவகார்த்திகேயன் மேலே போயிட்டாருங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அதுவும் குறைஞ்ச வயசுல பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்சு. அவரை தூக்கி விடுறதுக்கு அப்பாவும் அம்மாவும் பெரிய லெவலில் இல்லை. சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து தன் உழைப்பால திறமையால பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இதை பாராட்டுங்க, வாழ்த்துங்க. இதை கரிச்சு கொட்டுறதும் பொறாமை காட்டுறதையும் கைவிடுங்க. சாதாரண ஒரு ஆள் சாமானியனா எழும்பி வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த வயசுல இந்த வெற்றி கிடைச்சிருக்குது. இன்னும் அவர் இந்த ரோலுக்கு ஃபிட்னு சொல்லும் போது அடுத்து அவருக்கு வரக்கூடிய படங்கள்லாம் பெரிய பெரிய படங்கள் தான். எந்த ஒரு பெரிய நடிகர் படத்தையும் அவர் சேலஞ்ச் பண்ண முடியும் அடுத்தால. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சக்தி இன்னைக்கு கிடைச்சிடுச்சு. அண்ணன் சிவாஜிக்கு கர்ணன் மிகப்பெரிய படமா வந்தது. அதை வேட்டைக்காரன் சேலஞ்ச் பண்ணது வேட்டைக்காரனுக்கு லாபம். அதே போல அண்ணன் சிவாஜி சிவந்தமன் சிறிதர் இயக்கத்துல, அது பந்துலு இயக்கம், சிறிதர் இயக்கத்துல பெரிய படமாட்டு ஃபாரின் லொக்கேஷனோட வந்தது. அதை நம் நாடு மூலமா மக்கள் தலைமை சேலஞ்ச் பண்ணது. அது நம் நாடுக்கு பெரிய லாபம். 7ஆம் அறிவு ரெட் ஜெயின் படம் அன்னைக்கு மார்க்கெட்ல ரெட்டை வேடம்லாம் நடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவான சூர்யாவை வேலாயுதம் படத்துல எம்ஜிஆர் ரசிகர்னு விஜய் சேலஞ்ச் பண்ணது வேலாயுதத்துக்கு லாபம். எஜமான் படத்தை ஏழை ஜாதி சேலஞ்ச் பண்ணது ஏழை ஜாதிக்கு லாபம். அந்த மாதிரி நம் நாடு சேலஞ்ச் பண்ணி தட்டி தூக்குனது மாதிரி அடுத்த கட்டமும் தட்டி தூக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சவராட்டு, அனைத்து தமிழக மக்களின் அபிமானத்தை பெற்றவராட்டு, ஜாதி மதம் மொழி அரசியல் கடந்த ஒரு அபிமானத்தை பெற்ற ஒரு இளம் கதாநாயகனாட்டு சிவகார்த்திகேயன் எழும்பி வர்றாரு. கொலை தெல்லிய வாழைகளை வீழ்த்தி இளம் கன்று சிவகார்த்திகேயன் விரைவில் அடுத்த கட்ட சாதனையும் செய்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதற்கு கட்டியம் கூறக்கூடிய அளவுக்கு அமரின் வெற்றி இந்தியா முழுவதும் அவருக்கு பெரிய நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதற்கு தகுதியானவர். இதற்கான மினிமம் கேரண்டி அவர் ஏற்கனவே பல படங்களில் நிரூபித்தவர். இப்பொழுது ஆயுதங்களோட வருகிறார். ராஜ்கமல் கமலஹாசன் படங்கிறது பெரிய பிளஸ். கமலஹாசன் ரசிகர்கள் எல்லாம் கமலஹாசன் தயாரிச்ச ஒரு வெற்றி படங்கிறதுனால எல்லா கமலஹாசன் ரசிகர்கள் பல வயது இதுல இருப்பாங்க. எல்லாரும் அதை பார்த்துருவாப்புல. அடுத்தால அண்ணன் ரஜினி அதை பாராட்டிட்டாரு. நாம் தமிழர் சீமான் தானே எழும்பி வந்த ஒரு தன்னுடைய தம்பி தன்னை
தன்னை துணிச்சலாக வந்து பார்த்த தம்பி என்று சீமானு அதை பாராட்டிட்டாரு. இதை தாண்டி இஸ்லாமிய அமைப்புகள் தங்களுக்குள்ள வேதனைகளையும் வருத்தங்களையும் சொல்லி அவங்களோட உணர்வை நான் புண்படுத்த விரும்பல. அவங்களுக்கு தே ஹாவ் தேர் ஓன் ரீசன்ஸ். அதை நான் உள்ளுக்குள்ள வரல. அவங்க அதுக்குள்ள எதிர்ப்பை தெரிவிக்கிறது படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டியை மீண்டும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதற்கு பாஜக தரப்பிலிருந்தும் பெரிய அளவில் அந்த படத்துக்கு அடுத்த கட்ட ஆதரவையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் அமரன் இதையும் தாண்டி இனிமேல் மிகப்பெரிய அளவுக்கு வரும் நாட்களில் போகும். கங்குவா ரிலீஸ் ஆனாலும் கூட அமரனுக்குள்ள வசூலும் வரவேற்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். அது தமிழ் மண்ணில் மட்டுமில்லை, இந்தியாவிலும் உலக அளவிலும் அமரனுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருந்து கொண்டு இருக்கும். இன்னும் நாளுக்கு நாள் அந்த வரவேற்பு கூடும். இதோட இந்த வருஷம் வந்த எல்லா படத்தையுமே அமரன் தாண்டி போறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. தெள்ள தெளிவா எல்லாத்துக்கும் அது உண்மை தெரியும். அந்த டிராக்கர் சொன்னா இந்த டிராக்கர்லாம் சொன்னாங்கிறதெல்லாம் எதையும் பார்க்க வேண்டாம். புக்மை சோர்ஸ்ல எந்த படத்துக்கு அதிக டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு பார்த்தா அமரன் உண்மையை அது பறைசாற்றும். சார், இப்போ நான் அமரன் படத்தை வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்துருக்கேன். முதலமைச்சர் வந்து ரிலீஸுக்கு முந்தின நாள் நைட்டை போய் பார்த்து பாராட்டிட்டு வந்தார். ஆனால் விஜய், ஒரு சினிமா துறையில் வந்த விஜய் வந்து இன்னும் அந்த படத்தை பார்த்து பெருசாக ஒரு கருத்து தெரிவிக்கல. அவர் எந்த படத்தை பார்த்து கருத்து தெரிவிக்க மாட்டேன். அவரோட வேட்டையன் படத்தை வந்து பார்த்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை பார்ப்பாரு. பட் விஜய் தரப்புல ஏன் இந்த கருத்து தெரிவிக்கல? இல்லை, அவர் பொதுவாக எந்த படத்தையும் பார்த்து கருத்து தெரிவிக்காத போது வந்து அவரை நம்ம இதில் குறை சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் விஜய் அரவிந்தன் துரைசாமி குறை சொல்கிறாங்கிறது பேர் நமக்கு வேண்டாம். இதில் அவரை விட்டுருவோம். இப்போ ரஜினிகாந்தை பொறுத்தளவில் விஜய் அடிபட்டு கிடந்தார். அப்போ துப்பாக்கி படம் வந்து ரஜினி பாராட்டு கொடுத்தாரு. ரஜினி பாராட்டை போட்டு தான் முருகதாஸ் அந்த விளம்பரத்தை போட்டு பெரிய அளவில் விழுந்து கிடந்த விஜய்க்கு வந்து ஒரு பிக்கப் கிடைச்சது, முருகதாஸ் டைரக்ஷன். அதே மாதிரி இன்னைக்கு பெரிய லெவலில் போகக்கூடிய சிவகார்த்தியனுக்கு விஜய் செய்யலாம். அந்த குறையும் சொல்ல முடியாது. கோட் படத்துல நீ தான் அடுத்த பெரிய ஆளுங்கிறத அவர் துப்பாக்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லும் போது வந்து விஜய் அந்த இதுல மனசார நம்ம பாராட்ட தான் செய்யணும். அந்த காட்சியை பார்க்கறதுக்கு தான் நாங்களே படத்துக்கே போனோம். சிவகார்த்தியனை அந்த குளோரிஃபை பண்ணால விஜய்க்கும் வசூலுக்கும் அது ஒரு சின்ன லாபத்தை கொடுத்துங்கிறது உண்மை. எனிவே விஜய் அந்த கோட் படத்திலே அடுத்து சிவகார்த்தியன் பெரிய ஆளா வருவாருன்னு பாராட்டினால மீண்டும் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் கருதுறேன். ஒருவேளையில வசூல்ல கோட்டை தட்டி தூக்கிட்டு போகுதே, மீண்டும் நம்மளும் அதை சொன்னோம்னா பெரிய பெரிய டிஃபரன்ஸ்ல தட்டி தூக்கிறோம்னு கூட நினைக்கலாம். அது மட்டும்தான் நம்ம வேறு விதமா பார்க்கணும். என்றாலும் அவரு கோட்படத்திலே சிவகார்த்தியனுக்கு அந்த கௌரவத்தை கொடுத்ததுனால விஜய்க்கு நம்ம மனசார அந்த இடத்துக்குள்ள நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். இது இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த படத்தை ஒரு இராணுவ வீரரின் தியாகத்தை சார்ந்திருக்கிறது என்று ஒரு நேஷனலிசம், இன்னைக்கு பாஜக இந்தியா முழுக்க இந்த ஹைப்பர் நேஷனலிசம் வச்சு பிரச்சாரம் செய்கிறத, நாங்களும் இந்த தேசியத்தை ஆதரிக்கும் கட்சி தான், எல்லா கட்சிகளும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் அந்த ஸ்டாண்ட் விஜய் எடுக்காதால் பிற்காலத்தில் நீங்க இது கூட பாராட்டு கருத்து தெரிவிக்கலான்ற யோசனைங்களோ? இதெல்லாம் ஓட்டிங் பேட்டர்னை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை. விஜய்க்கு பாதிக்காது. விஜய்க்கு ஓட்டிங் பேட்டர்னை பாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சீமான் மாதிரி 234 தனிச்சு நிற்கிறேன்னு தில்லா சொல்லலை. கமலஹாசன் தினகரன் மாதிரி சொதப்புறாரு. இடைத்தேர்தலில் கமலஹாசன் தினகரன் சொதப்புன மாதிரி சொதப்புறாரு. கூட்டணியா தனிச்சாங்கிறதுல குழப்பத்தில் இருக்கிறாரு, முடிவெடுக்க முடியாம இருக்கிறாரு. அதுதான் விஜய்க்கு மைனஸ். ஒருவேளை இப்போ வந்த பாராட்டிய இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த தேசியம், தமிழ்நாட்டில் தேசியம் சார்ந்த ஒரு வாக்காளர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஒரு இப்போ மோடியோட 10 வருஷம் ஆட்சி பிஜேபியில் இருந்திருக்கு, அவங்க ப்ரொபகேண்டா கேம்பெயின்லாம் பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்டோட இருக்காங்க. ஸோ அவங்களையும் அப்பீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஏன்னா சீமானே போய் பாராட்டி தம்பி சூப்பராக அடைச்சிருக்காரு, ராணுவ விருத்தியாக பாராட்டிருக்காரு. கண்டிப்பா சீமான் வந்து தானே எழும்பி வந்த ஒரு பெரிய ஹீரோ சிவகார்த்திகை மதிப்பு விட்டு. காரணம் அவரே தானே எழும்பி வந்த ஒரு அரசியல் தலைவருங்கும் போது வளர்த்து விடுறதுக்கு பெரிய லெவலில் பின்பலம் இல்லாமல் வளர்ந்துங்கும் போது இயல்பாட்டே சிவகார்த்திகை மேலே சீமானுக்கு ஒரு அபெக்ஷன் வர்றது இயல்பு தானே. அது மட்டும் இல்லை, பிறமொழியாளருக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு சசிகா அந்த படுகர் சாய் பல்லவி வந்து பாராட்டிட்டு போயிட்டு இருக்காரு. படுகர் சாய் பல்லவி, எனக்கு படுகர்னு சாய் பல்லவி தெரியல. ஓகே, அது நீங்கள் சீமான் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. நானே இது ராவணன் தமிழ் பெரும்பாட்டான்னு சீமான் சொல்லும்போது ராவணன் சிவபக்தன் பிராமணங்கிற என்னோட கருத்தை தான் என்றைக்குமே சொல்லிட்டு இருப்பேன். சீமானோட வியூ வேற, என்னோட வியூ அதில் வேற. நாம் அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாட்டுக்காக தியாகம் பண்ணி எவ்வித பலன் அடையாத சீனிவாச ஐயங்கார் மகன் படம், நேர்மையான ஒரு ஜெயிலர் தாஸ் அவரோட மகன் படம்னு நம்ம பாராட்டிட்டோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட அம்சங்கள்ல சீமானுக்கு வியூ வேற, நம்ம வியூ வேற.
இப்போ இது அடுத்த கட்டமாக இது மோடி, ராகுல் காந்தி போன்ற தலைவர்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு கமல்ஹாசன் தரப்புல முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான முயற்சி மோடி சைடு, மோடியோட வெல்விஷர் சிவகார்த்தியனுக்கு மேலும் பேரும் புகழும் கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில் முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. பாஜக எல்லா தலைவர்கள் மத்தியிலும் முயற்சி நடந்துட்டு இருக்குது. கமல்ஹாசன் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு. இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணி தினகர், இவர் திருமாவளவன், ரவிக்குமார்லாம் வெற்றிக்கு கமல்ஹாசனை பாராட்டினது நம்ம பார்த்தோம். அவரும் முயற்சி பண்ணல, தப்பு இல்லை. ஸோ எல்லா வகையிலும் மேக்சிமம் வசூல் அமரனுக்கு இன்னும் மேலும் மேலும் பெருக வாய்ப்பு இருக்குது. அது சிவகார்த்தியனுக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெரிய அளவுக்கு உயர்த்துங்கிற அடிப்படையில் அதுவும் வரவேற்கத்தக்கது. சரி சார், பார்ப்போம். இந்த படம் வந்து இன்னும் பெரிய கலெக்ஷன் அடைஞ்சு இன்னும் நேஷனல் லெவல் லீடர்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்து பாராட்டணும்னு நான் விரும்புகிறேன். இணைஞ்ச ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.